ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்.ஜேஎஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்க ஆத்தரைசேஷன் பைபாஸ் தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரௌண்ட் March 24 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நெக்ஸ்ட்.ஜேஎஸ் மிடில்வேர் ஆத்தரைசேஷன் பைபாஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆத்தரைசேஷன் பைபாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்.ஜேஎஸோட மிடில்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நோட் பேடில் வந்து காமிச்சிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்.ஜேஎஸ் மிடில்வேர். ஸோ மிடில்வேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெர்மிஷனை வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆத்தரைசேஷனுக்கு கிராண்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. லைக் /adminங்கிறது ஒரு ஆத்தரைஸ்டான ஏரியா, நார்மல் யூஸரால் அதை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மிடில்வேரை வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மல் கிளைண்ட் இருக்கும். நம்ம நார்மலாக எப்படின்னா, கிளைண்ட்லேருந்து நார்மலாக சர்வருக்கு போகுது. ஓகேவா? வெப் அப்ளிகேஷன் வெப் ஆப்லேருந்து சர்வருக்கு போகுது. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட்.ஜேஎஸ் மிடில்வேர் யூஸ் பண்ணுறது மூலமாக கிளைண்ட்லேருந்து சேம் ரிக்வெஸ்ட் போகும். ஆனால் வெப் ஆப்பில் இருக்க மிடில்வேருக்கு போயிட்டு அதோட பேக் எண்டுக்கு போகும். புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேன் இந்த மிடில், கிளைண்ட்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி பெர்மிஷனை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பக் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கரெக்டான ஆத்தரைசேஷன் கொடுத்துருச்சுன்னா ஒரு ரிக்வெஸ்ட் ஹெட்டர் வந்து அது வந்து கொடுக்கும். அது என்ன ஹெட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஹெட்டர் இருக்குல்ல, ஒருவேளை நீங்கள் ஆக்சுவலாகவே அட்மினாக இருக்கீங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் அட்மினாக இருக்கீங்க. அட்மினா /adminக்கு வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. ஆப்வியஸ்லி அது வந்து மிடில்வேர்க்குள்ளே போகுது. மிடில்வேர்க்குள்ளே போயிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு ட்ரூன்னு அனுப்பிச்சிடும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து மிடில்வேர் இருந்து ட்ரூன்னு அனுப்பிச்சா அது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் வந்து கிராண்ட் ஆயிரும். கிராண்டட். ஓகேவா? ஸோ இப்படி தான் சிம்பிளாக இந்த மிடில்வேர் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே என்ன பக் ப்ரோ, என்ன வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்லேயே இந்த ரிக்வெஸ்ட் ஹெட்டரை போட்டு நம்ம சென்ட் பண்ணால் அதை ஸ்ட்ரெயிட்டாக மிடில்வேரை பைபாஸ் பண்ணிவிட்டு பேக்எண்டில் போயிட்டு நமக்கு அட்மின் ஆக்சஸ் வந்து கிராண்ட் ஆகிடுது. ஸோ சிம்பிளாக இதுதான் வல்னரபிலிட்டி. வாங்க இப்போ ரியல் வேர்ல்டாக இப்போ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலாக இது ஒரு சிடிஎஃப் கைஸ். நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை நான் பண்ண சேலஞ்சும் இது தான். ஸோ லைவாக பார்த்துடலாம் வாங்க. ஓகே. ஸோ நம்ம சேலஞ்ச் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து என்டர் த போர்ட்டல்னு ஒரு பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணால் /adminக்கு போகும். ஒரு நிமிஷம். /adminங்கிற ஒரு என் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ரிக்வெஸ்ட் போகுது. ஸோ நம்ம மேனுவலாக போயிட்டு ரிப்பீட்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. 307 டெம்பரரி ரீடைரக்ட்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே. தென் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் வந்து வெப் சேலஞ்ச் சால்வ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் டைரக்டரி ஃபர்ஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. தென் வேறு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேப்பலைசர் டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேப்பலைசரில் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த வெப்சைட்டை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட் டெவலப் பண்ணால் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்.ஜேஎஸ் 15.2.2. ஸோ அதுக்கான வல்னரபிளான பேலோடு வந்து இந்த ஆர்டிக்கலில் இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிடலாம். ஓகே. 12.2ஓட ப்ரீவியஸ் இல்லை, 12.2 இல்லை. ஓகே. இதான் இருக்கிற லாஸ்ட் பேலோட நம்ம இந்த ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்மளால் பைபாஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஹெட்டரை வந்து இங்கே தூக்கி போட்டுட்டேன். தென் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணலாம்.
நம்மளுக்கு ஃப்ளாக் வந்துருச்சு. இதுதான் ஃப்ளாக் கைஸ். நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரௌசர்லேயும் காமிச்சிட்றேன், ஒரே நிமிஷம். மேட்ச் அண்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. யா, நம்மளுக்கு இது நம்ம ஃப்ளாக் வந்து Next.js வல்னரபிலிட்டியை வந்து பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளால் ஃப்ளாகை வந்து ரெட்ரைவ் பண்ண முடிஞ்சது கைஸ். சரி, ஓகே. நம்ம அந்த பக்கை வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த பக்கை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கிளைண்ட்டில் வந்து எக்ஸ் மிடில்வேர் சப் ரிக்வெஸ்ட் ஹெட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில்வேரில் ஒரு ஹெட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப் ரிக்வெஸ்ட் ஐடின்னு ஒரு ஹெட்டர், அதாவது ஒரு செஷன் ஐடி மாதிரி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸ் மிடில்வேர் சப் ரிக்வெஸ்ட் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த எக்ஸ் மிடில்வேர் சப் ரிக்வெஸ்ட்டோட ஐடியோட சேர்த்து இந்த ஹெட்டரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த பக் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க 15.2ல் இருக்க முன்னாடி இருக்க எல்லா வெர்ஷனுமே இந்த வல்னரபிலிட்டிக்கு வந்து வல்னரபிளாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் வேப்பரைசர் டூலில் என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி 0 டே ஹண்டிங். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.